வங்கிகள் மூலம் ரூபாய் 75,000 வரை விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 75,000 வரை இருந்தால் முழுமையாக தள்ளுபடி, அதற்கு மேல் இருந்தால் ரூபாய் 35,000 வரை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு 5,932 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறை இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 78,324 கோடியாக அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளார். 2021 மாநிலத்தின் கடன் ரூபாய் 5 லட்சம் கோடியாக இருந்த நிலையில் 2026 ரூபாய் 10 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களின் கடன்களையும் சேர்த்தால் தமிழகத்தின் உண்மையான கடன் தொகை ரூபாய் 13,18,000 கோடியாக உயர்ந்துள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு ஆண்டுக்கு ரூபாய் 67,000 கோடி வட்டி மட்டுமே செலுத்தி வருவதாகவும், வட்டி செலவு காரணமாக மூலதன செலவு குறைவதாகவும் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒவ்வொரு தனிநபர் மீதும் ரூபாய் 1,28,934 கடன் இருப்பதாக நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. மின் கட்டமைப்பை வலுப்படுத்த ரூபாய் 15,032 கோடியில் 231 புதிய மின் நிலையங்கள் அமைக்கவும், மின் பழுதுகளை சரி செய்ய 15,058 பணியாளர்களை நியமிக்கவும் முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். விராலிமலை எம்எல்ஏ பதவியை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்துள்ளார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அதிமுகவிலிருந்து விலகுவதாக சி. விஜயபாஸ்கர் அறிவித்தார். நான் விலகுவது ஒரு கட்சியிலிருந்து அல்ல, என் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்திலிருந்து எனவும் அவர் கூறியுள்ளார். விராலிமலை மண்ணையும் மக்களையும் இதயபூர்வமாக வணங்குகிறேன். விராலிமலை மக்களுக்கு என்றும் உண்மையாக செயல்படுவேன். இது ஒரு முடிவு அல்ல, தொடக்கம் என எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த சி. விஜயபாஸ்கர் கூறினார். விஜயபாஸ்கர் ராஜினாமாவை தொடர்ந்து தமிழகத்தில் காலியாக உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், அம்பாசமுத்திரம், பெருந்துறை, தாராபுரம் மற்றும் விராலிமலை ஆகிய தொகுதிகள் காலியாக உள்ளன. சென்னை கலைவாணர் அரங்கில் எம்எல்ஏக்களுக்கு 2 நாட்களுக்கான புத்தாக்க பயிற்சியை முதல்வர் விஜய் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை எம்எல்ஏக்களுக்கு அவையில் கடைபிடிக்க வேண்டியவை சட்டசபை விதிகள் குறித்து பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. இந்த மாடல் அரசு விஜய் மாடல் அரசு என சபாநாயகர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். மாற்றம் பிறந்துள்ளது, மக்கள் மாற்றத்தை தந்துள்ளனர், தமிழகத்தை அமைதி பூங்காவாக்குவோம் என்றார். தமிழக சட்டசபை வரலாற்றை நூலகத்திற்கு சென்று படிக்க வேண்டும் என முதல் முறை எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவுரை கூறினார். மின்கட்டண உயர்வு ஆண்டுதோறும் வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மின்கட்டண உயர்வை முதல்வர் பரிசீலித்து தெரிவிப்பார் என்றார். ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்தலாம் என திமுக கொண்டு வந்தது தவறான பாலிசி. மக்கள் பாதிப்படையாத வகையில் கட்டண உயர்வு செய்வது குறித்து ஆலோசித்து வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்களை சிறப்பு வழியில் அனுமதிக்க 500 ரூபாய் லஞ்சம் பெறப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து விதிமீறல் குறித்து விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் ரமேஷ் உறுதியளித்தார். எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளதா? ஆதாரங்கள் இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்த விவகாரத்தில் சென்னை ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. சவாலும் சவடாலும் விட்டவர் எப்போது சைலண்ட் மோடில் இருந்து வெளியே வருவார் என முதல்வர் விஜய்க்கு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களின் பாதுகாப்பு பிரச்சினைகளுக்கு கால்ஷீட் எப்போது தருவார்? கிரிமினல்கள் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்க எடுத்த நடவடிக்கை என்ன என கேட்டுள்ளார். பாலியல் வன்கொடுமையில் இறந்த குழந்தைகளை பெற்றோருக்கு தெரியாமல் அடக்கம் செய்யும் அளவுக்கு காட்டாட்சி நடக்கிறது என உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். நீங்கள் நியமனம் செய்ததாக சொன்ன அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் குற்றங்களை குறைக்காமல் அதனை மூடி மறைக்கும் வேலையை தாவேக் அரசு பார்க்கிறது என திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்தார். அப்போது பிரதமர் மோடியின் 12 ஆண்டுகால சாதனை புத்தகத்தை ரஜினியிடம் வழங்கினார். பெண்களுக்கு எதிரான பிரச்சனையை தடுப்பேன் என கூறிதானே ஆட்சிக்கு வந்தீர்கள், பின் ஏன் தடுக்க முடியவில்லை என பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். குற்றங்களை தடுக்க அவகாசம் கேட்டால் தமிழகம் நாசமாகிவிடும்.
சிங்கப்பெண் அதிரடிப்படையை பாதுகாக்க இன்னொரு அதிரடிப்படையை உருவாக்க வேண்டுமா என கேட்டுள்ளார். 3 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதல்வர் விஜய் ராஜினாமா செய்ய வேண்டும். தாவேகா ஆட்சி தமிழகத்திற்கு ஒரு துரதிருஷ்டம் என ராஜா கடுமையாக விமர்சித்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் முதல்வர் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் தேர்தல் வழக்கு தொடர்ந்துள்ளார். அமைச்சர் செங்கோட்டையன் தாக்கல் செய்த வேட்புமனுவில் குளறுபடி உள்ளது. காலாவதியான நோட்டரி சான்றொப்பத்தை ஏற்ற தேர்தல் அதிகாரியின் செயல் சட்டவிரோதம். எனவே அவர் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி அதிமுக வேட்பாளர் பிரபு ஹைகோர்ட்டில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக எம்பி இன்பதுரை கூறினார். நீட் தேர்வு எழுத வரும் மாணவர்களுக்கு இவ்வளவு கடுபிடிகளா என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை, நீட் மறுதேர்வுக்காக வகுக்கப்பட்டுள்ள நடைமுறைகள் சிக்கலை தீர்க்காமல் மாறாக புதிய சிக்கல்களை உருவாக்கும் அபாயத்தை கொண்டிருக்கிறது என கவலை தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் மாதம் 3000 ரூபாய் என்ற தேர்தல் வாக்குறுதியை பாஜக நிறைவேற்றி சொன்னதை செய்துள்ளது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் கொடுப்பது எப்போது? தாவேக பெண்களை ஏமாற்றிவிட்டது என்றார். ஸ்லோவாக்கியா சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி இன்று சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகருக்கு சென்றார். பிரதமர் மோடியை விமான நிலையத்திற்கு சென்று அந்நாட்டு அதிபர் கை பார்மெலின் வரவேற்றார். G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள பிரான்சின் ஏவியான் நகரை வந்தடைந்தேன். உலகத் தலைவர்களுடன் கலந்துரையாடுவதற்கும் முக்கிய உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஆவலுடன் காத்திருக்கிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடக்கும் வரை நாடு முழுவதும் டெலிகிராமுக்கு மத்திய அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. வினாத்தாள் கசிவை தடுக்கும் வகையில் ஜூன் 22ஆம் தேதி வரை டெலிகிராம் சேவைக்கு கட்டுப்பாடு விதித்துள்ளது. இருமல் மருந்துகள் உட்பட அனைத்து வகையான மருந்துகள் விநியோகத்திற்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய சுகாதார அமைச்சகம் விதித்துள்ளது. மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் நேரடியாக கடைகளில் இருமல் மருந்துகளை இனி விற்கக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன நீண்ட தூர தரை தாக்குதல் குரூஸ் ஏவுகணையை DRDO வெற்றிகரமாக சோதித்தது. இது 1500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும். ரேடார்களில் சிக்கிக் கொள்ளாதவாறு மிக குறைந்த உயரத்தில் தரை மற்றும் கடல் மட்டத்தை ஒட்டி பறக்கும் திறன் கொண்டது. இந்திய ராணுவ லடாக் ஸ்கவுட் பிரிவு கர்னலாக தமிழகத்தின் வத்ரா இருப்பைச் சேர்ந்த விஜயகுமார் பொறுப்பேற்றார். முந்தைய கர்னல் ரஞ்சன்குமார் தன் பொறுப்புகளை விஜயகுமாரிடம் ஒப்படைத்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அமெரிக்காவின் புகழ்பெற்ற டைம் இதழின் செல்வாக்கு மிகுந்த 100 விளையாட்டு வீரர்களின் பட்டியலில் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா இடம்பெற்று கௌரவத்தை பெற்றுள்ளார். வடமேற்கு சீனாவின் கிங்காய் மாகாணத்தில் உள்ள ஹைக்சி என்ற இடத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவானது. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவரும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் மின்னணு முறையில் கையொப்பமிட்டுவிட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் ஜூன் 19 ஒப்பந்தம் முறையாக கையெழுத்தாக உள்ளது என்றும் கூறினார். போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஈரானுக்கு அமெரிக்கா ரூபாய் 3000 கோடி வழங்குவதாக பரவும் செய்தி உண்மையில்லை. இது ஜனநாயக கட்சியினரால் பரப்பப்பட்ட ஒரு பொய்யான செய்தி என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் போர் முடிவுக்கு வந்து அமைதி திரும்பியதால் அடுத்ததாக யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் தனது அரசு முழு கவனம் செலுத்த உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் முற்றுகை, ஹார்மோஸ் ஜலசந்தி திறப்பு உள்ளிட்டவை அடங்கிய அமைதி ஒப்பந்தம் ஜூன் 19ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அறிவித்துள்ளார். பிரதமர் மோடிக்கு ஸ்லோவேக்கியா நாட்டின் மிக உயரிய விருது தி ஆர்டர் ஆஃப் த வைட் டபுள் கிராஸ் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் பீட்டர் பெலக்ரினி இந்த விருதை மோடிக்கு வழங்கினார். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கட்சி பணிகளில் ஈடுபடாதவர்கள்தான் இப்போது தாவேகா பக்கம் செல்கிறார்கள். சி. விஜயபாஸ்கரின் செயல் பொறுப்பற்றது என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். விஜயபாஸ்கர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து புதுக்கோட்டையில் அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதோடு துரோகி ஒழிக என முழக்கங்களை எழுப்பினர். கும்மிடிப்பூண்டியில் 3 வயது நிரம்பாத பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதும் கொடூரமான காயங்களால் இறந்து போனதும் மனிதகுலத்தையே தலைகுனிய வைக்கும் அவலம் என கமல்ஹாசன் கூறியுள்ளார். நாகரிகம் அடைந்த சமூகம்தானா நாம் என்கிற கேள்வியை முகத்தில் அறைந்தாற்போல் எழுப்புகிறது இந்த துயர சம்பவம் என தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடியில் அனுபவம் இல்லாததால் தாவேக் அரசு பல குளறுபடிகளை ஏற்படுத்துகிறது. விவசாயிகளுக்குள் வேறுபாட்டை ஏற்படுத்தும் வகையில் கடன் தள்ளுபடியில் பாரபட்சம் காட்டுவது அழகல்ல என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் கடும் நடவடிக்கை தேவை என பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சிறப்பு நீதிமன்றங்கள் அதிகப்படுத்தப்பட வேண்டும், பாலியல் தொடர்பான வழக்குகளுக்கு 1 மாதத்தில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றார்.
சுமை தூக்கும் ஒட்டகத்தை அதன் முதலாளி ஏமாற்றுவது போல தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் தாவிக அரசுக்கு கண்டனம் என பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் ஆந்திராவில் நடந்த தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் வென்று கோப்பையை கைப்பற்றிய புதுச்சேரி மாணவர் பிரஜன் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதன் மூலம் பிரஜன் சீனியர் பிரிவு தரவரிசையில் முதலிடம் பெற்றுள்ளார். தலைமை என்பது அதிகாரமோ ஆணவமோ அல்ல, அர்ப்பணிப்பு மிகுந்த அரவணைப்பு என அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். உழைக்கும் தொண்டர்களின் மனதை வெல்ல முடியாத தலைமை மக்கள் மனதை எப்படி வெல்லும் என மறைமுகமாக பழனிசாமிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் மீதும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதும் தாவேக அரசுக்கு எந்த அக்கறையும் கிடையாது என்கிறார் எம்பி கனிமொழி. புதுச்சேரியில் கூட்டணிக்கு தலைமை தாங்கியது திமுக தான், தோல்விக்கு அவர்கள்தான் காரணம். தாவேகவை குறைத்து மதிப்பிட்டதுதான் திமுக தோல்விக்கு காரணம். எதிரியை திமுக சரியாக மதிப்பீடு செய்யவில்லை என புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் கூறினார். முதல்வர் விஜய் தேர்தல் அறிக்கையின்படி சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். நடுத்தர பெரு விவசாயிகளின் பயிர்க்கடனில் 50% தள்ளுபடி செய்ய அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஒரே ஒரு நிகழ்வு ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்திவிடும், சட்டசபையில் கண்ணியத்தை கடைபிடியுங்கள் என புதிய எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் பிரபாகர் அறிவுறுத்தினார். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை கடந்த காலங்களில் நடக்கவில்லையா என புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியிலும் காங்கிரஸ் தாவேக கூட்டணி தொடர்கிறது என்றார். நான் பேசாமல் அமைதி புரட்சியை செய்வேன் என மக்களுக்கு நிரூபித்து காட்டியுள்ளார் முதல்வர் விஜய் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் புகழாரம் சூட்டினார். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் போராடி வரும் நிலையில் மின் தேவையை சமாளிப்பது குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பது, குறுவை சாகுபடிக்கு 18 மணி நேர மின்சாரம் வழங்குவது குறித்து சென்னையில் முதல்வர் விஜய் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. அமைச்சரவை விரிவாக்கம் நடந்த பிறகு சட்டசபை கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், மேகதாது வரைவு அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு தலைவர் PR பாண்டியன் முதல்வருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். எந்தெந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டி ஏழை எளிய தாய்மார்களின் உணர்வுகளை தூண்டி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தார்களோ அவர்கள் அந்த பெண் குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்க தவறிவிட்டார்கள் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தாவேக அரசை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலை அமைக்க விரும்பும் நிறுவனங்கள் அரசின் பல துறைகள் பொதுத்துறை நிறுவனங்களிடம் ஒப்புதல் பெற வேண்டும். தொழில்துறையில் பல புதிய விதிமுறைகள் அமலாகியுள்ளது. வரும் 2029 லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா 20 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என பாரதிய ஜனதா நிர்வாகிகளுக்கு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அதற்கான பணிகளை இப்போதே துவங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவை மாற்றப்படலாம் என கூறப்படும் நிலையில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வீட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாரதிய ஜனதா தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்ட தலைவர்கள் முக்கிய ஆலோசனை நடத்தினர். இருப்பினும் இந்த சந்திப்பு குறித்து பாரதிய ஜனதா தலைமையிடமிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னும் மதுக்கடைகளில் கூடுதல் பணம் பெறுவது தொடர்கிறது. கடந்த 20 நாட்களில் மட்டும் கூடுதலாக பணம் வசூலித்த 200 பணியாளர்கள் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு ஜூலை மாதம் நடைபெற உள்ளது. இத்தேர்வுக்கு மாணவர்கள் தனித் தேர்வர்கள் விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 251 கன அடியிலிருந்து 193 கன அடியாக குறைந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 80 குறைந்து ரூபாய் 1,12,480க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 10 குறைந்து 14,060க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 5 குறைந்து ரூபாய் 275க்கு விற்பனையாகிறது. கன்னியாகுமரி அருகே சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் திடீரென விசைப்படகு ஒன்று தீப்பற்றி எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். படகின் விலை ரூபாய் 1 கோடி என கூறப்படுகிறது. மீன்பிடி தடைக்காலம் நீங்கி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற செங்கல்பட்டு மாவட்ட மீனவர்களின் வலையில் டன் கணக்கில் குப்பை சிக்கியதால் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர். மீன்கள் கிடைக்காத வருத்தத்தில் மீனவர்கள் கரை திரும்பினர். வடமாநில தொழிலாளர்களின் விவரங்களை சேகரிக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை எச்சரித்துள்ளது. தமிழக அரசு பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். 22 மாநில பல்கலைக்கழகங்களில் 16 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது என்றார். நீட் மறுதேர்வுக்கான வினாத்தாள்களை மதுரையிலிருந்து நெல்லைக்கு ராணுவ ஹெலிகாப்டரில் கொண்டு வருவதற்கான ஒத்திகை நெல்லை ஆயுதப்படை மைதானத்தில் நடந்தது. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க அரசுக்கு மனம் இல்லையா? உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேட்டுள்ளனர்.
ஜூன் 1 முதல் 14ஆம் தேதி வரை மட்டும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதாக தமிழகத்தில் 16,031 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விதிமீறியவர்களிடமிருந்து 3,13,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் ஆகிய 7 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வனத்தில் இருந்து வெளியேறிய புள்ளிமான் ஒன்று நாய்கள் துரத்தியதால் வழித்தவறி நகர பகுதிக்குள் புகுந்தது. தகவல் அறிந்த வனத்துறையினர் பதற்றத்தில் சுற்றித் திரிந்த மானை பத்திரமாக மீட்டு வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். தாவேக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்த தமிழக விவசாயிகள் சங்கம் வரும் 22ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லையில் இருந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கட்ராவுக்கு இயக்கப்படும் ஹிம்சாகர் மற்றும் நவ்யுக் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கூடுதலாக ஒரு 3ஆம் வகுப்பு ஏசி பெட்டி இணைக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை நீதிமன்றத்துக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் சோதனை நடத்தியதில் மிரட்டல் வெறும் புரளி என தெரியவந்தது. உத்தரப்பிரதேச முசாஃபர் நகரில் 24 வயது பெண்ணுக்கு போதைப் பொருள் கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை பிடிக்க 3 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தலைமை காவல் கண்காணிப்பாளர் சஞ்சய் குமார் தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக்கியா சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் பெலிக்ரினியுடன் இணைந்து அங்கு நடந்த யோகா பயிற்சி முகாமை பார்வையிட்டார். இளைஞர்கள் யோகா பயிற்சி செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். நாக்பூரில் விமானப்படை அதிகாரியின் மனைவியை மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் கட்டாய மதமாற்றம் செய்த விவகாரத்தில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஹஸ்ரத் மௌலானா என்ற மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். அமெரிக்காவில் விமானப்படையின் B-52 ரக குண்டுவீச்சு விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. இதில் 8 பேர் இறந்தனர். ஈரானுடன் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள சூழலிலும் லெபனான், காசா பகுதிகள் மீதான ராணுவ தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் F பிரிவில் உள்ள எகிப்து, பெல்ஜியம் அணிகள் மோதிய ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. மத்திய அரசின் இயல், இசை, நடனம், நாடகத்திற்கான சங்கீத நாடக அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் நாடகம் மற்றும் கலைத்துறையில் சிறப்பாக பணி செய்தமைக்காக நடிகர் வாகி சந்திரசேகருக்கு யுவ புரஸ்கார் தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரதி ராஜாவின் புதிய வார்ப்புகள் படம் மூலம் சினிமாவில் அறிமுகமான இவர் 300க்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ளார். சினிமாவிற்கு வருவதற்கு முன் நாடகத்துறையில் பணியாற்றினார். இயல், இசை, நாடகமன்றத்தின் தலைவராக இருந்தார். இந்த விருதுக்காக மத்திய அரசுக்கு சந்திரசேகர் நன்றி தெரிவித்துள்ளார். நடிகை சுனைனா துபாயை சேர்ந்த யூடியூபர் காலில் அல் அமேரி என்பவரை காதலித்தார். 2024 இவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. அதன்பின் திருமணம் பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. திடீரென வலைதளங்களில் காலித்துடன் இருந்த போட்டோக்களை நீக்கிவிட்டார் சுனைனா. இவர்களது திடீர் பிரிவிற்கான காரணம் தெரியவில்லை. நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், தீபிகா படுகோனே, கமல், அமிதாப் பச்சன் நடிப்பில் 2024 வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் கல்கி 2898 AD. இதன் 2ஆம் பாக படப்பிடிப்பு நடக்கிறது. முதல் பாகத்தில் நடித்த தீபிகா நடிக்கவில்லை. அவருக்கு பதிலாக சாய் பல்லவி நடிப்பதாக செய்தி வெளியானது. இதுபற்றி நாக் அஸ்வின் கூறுகையில், படத்தில் முக்கியமானது தீபிகா நடித்த சுமதி கதாபாத்திரம். தீபிகாவிற்கு பதில் சாய் பல்லவி நடிக்கிறார் என்பது யூகம்தான். அந்த கதாபாத்திரத்தை மாற்ற முடியாது என்றார். தமிழக முதல்வராக பதவியேற்றிருப்பது நடிகர் விஜய் என்பதால் அவரை அடிக்கடி திரையுலகினர் சந்திக்கின்றனர். நேற்று ஒரே நாளில் நடிகை சிம்ரன், அவரது கணவர் மற்றும் மகன்களும் நடிகர்கள் சிம்பு, ஷாம், விஷால் ஆகியோரும் தனித்தனியே சந்தித்தனர். அந்த சந்திப்பு குறித்து சிலாகித்து ஒவ்வொருவரும் அவரவர் வலைத்தளங்களில் மகிழ்ச்சியை பதிவிட்டுள்ளனர். கிஷோர் குமார் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் ஹார்டின் சனந்த், மடோனா செபாஸ்டியன், இமயா ஆகியோர் முதன்மை வேடத்தில் நடித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் மகள்தான் இமயா. அவர் கூறுகையில், என் குடும்பத்திலிருந்து நடிப்பிற்கு வந்த முதல் நபர் நான். சினிமாவிற்கு வருவதை என் குடும்பத்தினர் விரும்பவில்லை. நீண்ட முயற்சிக்கு பின் வந்துள்ளேன். சில படங்களில் உதவி இயக்குநராக வேலை பார்த்தேன். இந்த படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமாகிறேன். எதிர்காலத்தில் படம் இயக்குவேன், நடிக்கவும் செய்வேன். என் ஆசைகள் பல உள்ளன. அரசியல், சினிமா இரண்டுமே கடினமானது. தற்போது சினிமாவில் கவனம் செலுத்துகிறேன். மக்களின் ஆதரவு தேவை என்றார்.